சீஜா டாக்ஸ்லா தமிழ் பாட்காஸ்ட் உங்களை இந்த ஆழமான விவாதத்துக்கு வரவேற்கிறது. வீட்டில் இருந்தபடியே வரி சட்ட வழக்குகளை கேட்டு மகிழுங்கள். ஜிஎஸ்டி சட்ட அறிவை மேம்படுத்த சீஜா டாக்ஸ்லா தமிழ் பாட்காஸ்டை தவறாமல் கேளுங்கள். எங்களுடன் இணைந்திருக்க தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9964886879. வணக்கம். ஜிஎஸ்டி வந்த புதிதில், அதாவது ஒரு 2017-18 காலகட்டத்துல ஒரு விதமான குழப்பமான சூழல் இருந்தது நினைவிருக்கா? ஆமா, கண்டிப்பா. பலருக்கும் எது சரி எது தவறுனே தெரியாத ஒரு நேரம் அது. கரெக்ட். அந்த ஆரம்பகால குழப்பங்கள்ல சிக்கிய ஒரு பொதுவான பிரச்சனை தான் ஜிஎஸ்டிஆர் 2A மற்றும் ஜிஎஸ்டிஆர் 3B ரிட்டர்ன்ஸ்க்கு இடையேயான வேறுபாடு. இது பலரையும் பாதிச்சது. நீங்க ஒரு இன்புட் டாக்ஸ் கிரெடிட், அதாவது ஐடிசி கிளைம் பண்ணிருப்பீங்க. ஆனா உங்க சப்ளையர் கணக்குல அது சரியா வந்திருக்காது. இதனால வர நோட்டீஸ்கள் ஏராளம். ஆமா, இன்னிக்கும் அந்த வழக்குகள் நடந்துகிட்டு தான் இருக்கு. இன்னைக்கு இதே மாதிரி ஒரு பிரச்சனை கர்நாடக உயர்நீதிமன்றம் வரைக்கும் போன ஒரு வழக்க நாம ஆழமா அலச போறோம். இத பத்தி விரிவா பேசலாம். இது ரொம்ப முக்கியமான விவாதம். ஏன்னா இந்த விஷயம் இன்னிக்கும் பலருக்கும் பொருத்தமானதா இருக்கு. அந்த 2017, 18, 18, 19 காலகட்டம் ஒரு மாதிரி சொல்லப்போனா ஒரு வைல்ட் வெஸ்ட் மாதிரி. ஆமா. ஜிஎஸ்டி போர்ட்டல் புதுசு, பலருக்கும் ஃபைலிங் சரியா பண்ண தெரியல, தொழில்நுட்ப சிக்கல்கள் வேற. இதனால பல நேர்மையான வரி செலுத்துபவர்கள் கூட பாதிக்கப்பட்டாங்க. உண்மைதான். அந்த ஆரம்பகால குழப்பங்கள் எல்லாருக்கும் நினைவிருக்கும். சரி, இந்த ஸ்பெசிபிக் வழக்கில என்ன நடந்தது? சம்பந்தப்பட்ட நிறுவனம் ஒரு கட்டுமான துறையைச் சேர்ந்தது இல்லையா? ஆமா, அவங்களுக்கு 2017-18 நிதியாண்டுக்கு வரித்துறையிடமிருந்து ஒரு நோட்டீஸ் வருது. ரொம்ப நேரடியா குற்றச்சாட்டு. என்னன்னு? நீங்க உங்க ஜிஎஸ்டிஆர் 3Bல கிளைம் பண்ணிருக்கிற ஐடிசி தொகை உங்க சப்ளையர்கள் காட்டிய ஜிஎஸ்டிஆர் 2Aவில் இருக்கிற தொகையை விட அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த வித்தியாச தொகையை நீங்க கட்டணும்னு நோட்டீஸ்ல கேட்டிருக்காங்க. இது அந்த சமயத்துல ஆயிரக்கணக்கான பேருக்கு வந்த அதே நோட்டீஸ் மாதிரி தான் இருக்கு. இதுக்கு அந்த நிறுவனம் பதில் கொடுத்தாங்களா? கொடுத்தாங்க. ஆனா அந்த விளக்கத்தை அதிகாரி ஏத்துக்கல. அப்படியா? ஆமா, அவர் என்ன செஞ்சாருன்னா, அந்த 2A மற்றும் 3B வேறுபாட்டை மட்டுமே காரணமா வச்சு நவம்பர் 15, 2023ல ஒரு உத்தரவு போட்டுட்டார். அடடா! அந்த வித்தியாச தொகைக்கான ஐடிசியை மொத்தமா நிராகரித்து அதை கட்டச் சொல்லி DRC 7 படிவத்தையும் கொடுத்துட்டார். ஒரு நிமிஷம், இந்த DRC 7னா என்னன்னு கொஞ்சம் விளக்க முடியுமா? நம்ம நேயர்கள்ல சிலருக்கு இது புதுசா இருக்கலாம். நிச்சயம். DRC 7 என்பது அடிப்படையில் ஒரு வரி கோரிக்கைக்கான அதிகாரப்பூர்வ உத்தரவு. ஒரு டிமாண்ட் ஆர்டர் மாதிரி. கரெக்ட். அதாவது விசாரணை எல்லாம் முடிந்து நீங்க இவ்வளவு வரி, வட்டி, அபராதம் கட்டணும்னு அரசாங்கம் அதிகாரப்பூர்வமா சொல்ற ஒரு ஃபார்ம் தான் அது. இது வந்துருச்சுன்னா நீங்க அந்த தொகையை கட்டியே ஆகணும், இல்லனா அடுத்த கட்ட சட்ட நடவடிக்கைகளை சந்திக்கணும். புரிஞ்சுது. அப்போ வெறும் 2Aல வரலங்கிற ஒரே காரணத்துக்காக மொத்த ஐடிசியையும் நிராகரிச்சிட்டாங்க. ஆனா இந்த நிறுவனத்தோட வாதத்துல ஒரு குறிப்பிட்ட விஷயம்தான் இந்த வழக்கையே திருப்பி போட்டது இல்லையா? ஆமா, கரெக்ட். இங்கதான் விஷயமே சுவாரஸ்யமாகுது. அந்த நிறுவனம் நீதிமன்றத்துல வரி அதிகாரி ஒரு முக்கியமான விஷயத்தை கோட்டை விட்டுட்டார் அப்படின்னு வாதிட்டாங்க. ஓகே, அது என்ன? ஒரு சுற்றறிக்கை. அரசாங்கம் இது மாதிரி நிறைய சுற்றறிக்கைகளை வெளியிடுவாங்க. இதுல அப்படி என்ன ஸ்பெஷல்? இது ஒரு சாதாரண சுற்றறிக்கை இல்ல. 2017, 18 மற்றும் 2018, 19 ஆண்டுகள்ல இந்த ஜிஎஸ்டிஆர் 2A 3B வேறுபாடு பிரச்சனை எவ்வளோ பெருசா இருக்குன்னு அரசாங்கமே புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஒரு தீர்வு கொடுக்க முயற்சி செஞ்சாங்க. ஆமா, அதுதான் இந்த சுற்றறிக்கை. இதுல ரொம்ப தெளிவா இந்த மாதிரி வேறுபாடுகள் வந்தா வரி அதிகாரிகள் அதை எப்படி கையாளணும், என்னென்ன நடைமுறைகளை பின்பற்றணும்னு ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் கைடு கொடுத்திருந்தாங்க. அப்போ இது வெறும் பரிந்துரை இல்ல, ஒரு செயல்முறை வழிகாட்டி. அதுல என்ன சொல்லிருந்தாங்க? முக்கியமா அந்த சுற்றறிக்கையோட பாரா 4ல இந்த வேறுபாடுகளை எப்படி சரிபார்க்கணும்னு சொல்லியிருந்தாங்க. உதாரணமா வேறுபாடு 5 லட்சம் ரூபாய்க்கு மேல இருந்தா சப்ளையரோட ஆடிட்டர் கிட்ட இருந்து ஒரு சான்றிதழ் வாங்கி சமர்ப்பிக்கலாம். அதுவே 5 லட்சத்துக்கு குறைவா இருந்தா சப்ளையரே ஒரு சான்றிதழ் கொடுத்தா போதும். அந்த சான்றிதழ்ல என்ன இருக்கணும்? அவங்க அந்த இன்வாய்ஸ அவங்களுடைய ஜிஎஸ்டிஆர் 1ல காட்டியிருக்கிறாங்க, அதுக்கு வரியும் கட்டியிருக்கிறாங்கன்னு உறுதிப்படுத்தணும். இதையெல்லாம் சரிபார்த்து உண்மையான கிளைம்னா அதை ஏத்துக்கணும்னு அந்த சுற்றறிக்கை சொல்லுது. அப்போ சும்மா 2Aல வரலன்னு சொல்லி நிராகரிக்க கூடாது. அது ஏன் வரலன்னு விசாரிச்சு வரி செலுத்துபவர் கொடுக்கிற ஆதாரங்களை வச்சு ஒரு முடிவுக்கு வரணும்னு அரசாங்கமே சொல்லியிருக்கு. கரெக்டா சொன்னீங்க. இந்த வழக்கில் அதிகாரி இதை பின்பற்றினாரா? இல்லவேல. அதுதான் இந்த வழக்கின் மையப்புள்ளி.
அவர் இந்த சுற்றறிக்கையில் சொல்லப்பட்ட எந்த நடைமுறையும் பின்பற்றல. அப்ப என்ன செஞ்சார்? வெறும் எண்களை மட்டும் ஒப்பிட்டு பார்த்து ஐடிசியை நிராகரிச்சிட்டார். ஒரு பெரிய கண்ணோட்டத்துல பார்த்தா இது ஜிஎஸ்டி சட்டத்தின் அடிப்படை நோக்கத்துக்கே எதிரானது. ஆமா. செக்ஷன் 16(2) படி சப்ளையர் அரசுக்கு வரியை கட்டி இருந்தால் வாங்குபவருக்கு ஐடிசி கிடைக்க தகுதி இருக்கு இல்லையா? ஆமா, அந்த வரியை கட்டினாரா இல்லையான்னு சரிபார்க்கறதுக்கு ஒரு சுலபமான வழியைத்தான் இந்த சுற்றறிக்கை காட்டுது. அதை அதிகாரி செய்ய தவறிட்டார். அப்போ நீதிமன்றத்துல வரித்துறையின் தரப்பு வாதம் என்னவாக இருந்திருக்கும்? இந்த சுற்றறிக்கையெல்லாம் எங்களுக்கு ஒரு வழிகாட்டி தான், அது சட்டத்தை விட பெருசில்ல அப்படின்னு வாதிட்டாங்களா? பெரும்பாலும் அப்படித்தான் வாதிட்டு இருப்பாங்க. சட்டப்படி ஐடிசி கிளைம் பண்றதுக்கான நிபந்தனைகளை பூர்த்தி செய்ய வேண்டியது வரி செலுத்துபவரோட கடமை. 2A-வில் காட்டப்படாதது அவரோட பிரச்சனை அப்படின்னு சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா நீதிமன்றம் இந்த வாதத்தை ஏத்துக்கல, அப்படிதானே? ஆமா, ஏத்துக்கல. சரி, கர்நாடக உயர்நீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுத்தது? நீதிமன்றம் மனுதாரரோட வாதத்தை முழுமையா ஏத்துக்கிட்டாங்க. வரி அதிகாரியோட நவம்பர் 15, 2023 உத்தரவு, அதோட சம்பந்தப்பட்ட DRC 07 கடிதம்னு எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா ரத்து செஞ்சிட்டாங்க. வாவ், இது மனுதாரருக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி. ஆமா, நீதிமன்றம் ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க. சிபிஐசி வெளியிட்ட ஒரு சுற்றறிக்கையை பின்பற்றுவது வரி அதிகாரியோட கடமை. அதை மீறி நீங்க போட்ட ஆர்டர் செல்லாது. அருமை. அப்போ அந்த நிறுவனத்துக்கு அவங்க கிளைம் பண்ண ஐடிசி கிடைச்ச மாதிரி தானே? வழக்கு முடிஞ்சுதா? அங்கேதான் ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு. என்ன அது? நீதிமன்றம் அந்த உத்தரவை ரத்து செஞ்சாலும் வழக்க முழுசா முடிச்சு வைக்கல. இதுக்கு பதிலா வழக்க மீண்டும் அதே வரி அதிகாரியோட பரிசீலனைக்கு அனுப்புனாங்க. ஓ, சட்டமொழியில இத ரெமிட் பேக் டு தி அசஸிங் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கொஞ்சம் குழப்பமா இருக்கே. ஏற்கனவே தப்பா ஒரு ஆர்டர் போட்ட அதே அதிகாரி கிட்ட எதுக்கு திரும்பவும் அனுப்பணும்? இது ஒரு முரண்பாடா தெரியலையா? இது ஒரு மிகச் சரியான கேள்வி. பலருக்கும் இப்படிதான் தோணும். ஆனா நீதிமன்றத்தோட நோக்கம் வேற. என்ன நோக்கம்? அவங்க ஒரு அதிகாரியை தண்டிக்க விரும்பல. சட்டப்படியான சரியான நடைமுறை பின்பற்றப்படணுங்கிறது தான் அவங்க நோக்கம். ஓகே, ப்ராசஸ் சரியா இருக்கணும். ஆமா, திரும்ப அனுப்புறதன் மூலமும் நீதிமன்றம் அந்த அதிகாரிக்கு ஒரு செய்தியை சொல்லுது. போன முறை நீங்க தப்பு பண்ணிட்டீங்க, இந்த முறை நாங்க சொன்ன சுற்றறிக்கை எண் 183 சரியா படிச்சு அதுல இருக்கிற நடைமுறைப்படி உங்க விசாரணையை நடத்துங்க. மனுதாரர் குடுக்கிற ஆவணங்களை சரிபார்த்து அதுக்கப்புறம் ஒரு நியாயமான முடிவை இடுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒரு இரண்டாவது வாய்ப்பு மாதிரி. கரெக்ட். இது அர்த்தமுள்ளதா இருக்கு. சரி, இந்த மாதிரி தீர்ப்புகள் இதுக்கு முன்னாடியும் வந்திருக்கா, இல்ல இது ஒரு புதுமையான தீர்ப்பா? இல்லவே இல்ல. இதே கர்நாடகா உயர்நீதிமன்றம் இதுக்கு முன்னாடியே RS மார்க்கெட்டிங் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் அப்படின்னு ஒரு வழக்கிலும் இதே மாதிரி தீர்ப்பை வழங்கியிருக்கு. அப்போ அவங்க நிலைப்பாடுல உறுதியா இருக்காங்க. ஆமா, அந்த பழைய தீர்ப்புல இன்னும் ஒரு படி மேல போய் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருந்தாங்க. அது என்ன? ஒருவேளை வரி செலுத்துபவர் தன்னோட பதில்ல இந்த சுற்றறிக்கையை பத்தி குறிப்பிட மறந்துட்டா கூட அந்த சுற்றறிக்கையை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதை பின்பற்றுவது வரி அதிகாரியோட கடமை அப்படின்னு நீதிமன்றம் தெளிவுபடுத்தி இருக்கு. வாவ், இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அப்போ அவங்க எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்ல முடியாது. சத்தியமா முடியாது. சட்டம், விதிகள், சுற்றறிக்கைகள் எல்லாத்தையும் அப்டேட்டடா தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது அதிகாரியோட வேலை. சரி, இந்த தீர்ப்பிலிருந்து நம்ம நேயர்கள், அதாவது வரி செலுத்துபவர்கள் மற்றும் வரி ஆலோசகர்கள் கத்துக்க வேண்டிய முக்கியமான பாடங்கள் என்னென்ன? ஒரு 3 முக்கியமான விஷயங்களா சொல்ல முடியுமா? கண்டிப்பா. முதல் மற்றும் மிக முக்கியமான பாடம், சுற்றறிக்கைகள் வெறும் காகிதங்கள் அல்ல, அவை கட்டாயமானவை. அதாவது அவை வெறும் பரிந்துரைகள் கிடையாது. ஆமா, சிபிஐசி வெளியிடுற சுற்றறிக்கைகளை வரி அதிகாரிகள் பின்பற்றியே ஆகணும். அதை மீறி ஒரு உத்தரவு போட்டா அது நீதிமன்றத்துல நிக்காதுன்னு இந்த தீர்ப்பு அடிச்சு சொல்லுது. ஓகே, இது முதல் பாடம். ரெண்டாவது என்ன? இரண்டாவது பாடம், பழைய வேறுபாடுகளுக்கு ஒரு தீர்வு இருக்கிறது. குறிப்பா 2017-18 மற்றும் 18-19 நிதியாண்டுகளுக்கான GSTR 2A 3B வேறுபாடு சம்பந்தமா உங்களுக்கு நோட்டீஸ் வந்தா பயப்பட தேவையில்லை. அதுக்கு ஒரு வழிமுறை இருக்கு. ஆமா, சுற்றறிக்கை 183ல சொல்லியிருக்கிற சரிபார்ப்பு முறையை பின்பற்றாம உங்க ஐடிசியை யாரும் நிராகரிக்க முடியாது. உங்களுக்கு நோட்டீஸ் வந்தா உங்க பதில்ல இந்த சுற்றறிக்கையை மறக்காம உள்ளேடுங்க. அது உங்க வாதத்தை ரொம்ப பலப்படுத்தும். ரொம்ப சரி. மூன்றாவது பாடம் என்னவாக இருக்கும்? மூன்றாவது, நீதிமன்றங்கள் நியாயமான நடைமுறைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கின்றன என்பது. டியூ ப்ராசஸ் ஆஃப் லா. ஆமா, ஒரு உத்தரவோட முடிவு ஒருவேளை சரியா இருக்கலாம். ஆனா அந்த முடிவை அடையிறதுக்கு பின்பற்றப்பட்ட வழிமுறை தவறா இருந்தா நீதிமன்றம் அந்த உத்தரவை ரத்து செய்ய அதிக வாய்ப்பு இருக்கு. முடிவு சரியா இருந்தா போதாது,
அந்த முடிவை எடுத்த விதமும் சரியா இருக்கணும். மிகச் சரியா சொன்னீங்க. அதுதான் நீதிமன்றங்களோட நிலைப்பாடு. மிகத் தெளிவான விளக்கங்கள். அப்போ சுருக்கமா சொன்னா, சுற்றறிக்கைகளை மதிக்கணும், பழைய பிரச்சனைகளுக்கு தீர்விற்கு சரியான நடைமுறை ரொம்ப முக்கியம். ஆனா எனக்கு இன்னொரு கேள்வி வருது. கேளுங்க. இந்த சுற்றறிக்கைகள் இவ்வளவு தெளிவா இருந்தும் ஏன் கள அளவில் இருக்க அதிகாரிகள் இத புறக்கணிக்கிறாங்க? இது அவங்களுக்கு தெரியாதா இல்ல தெரிஞ்சே செய்றாங்களா? இது ஒரு $1 மில்லியன் கேள்வி. இதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். ஒன்னு, சில அதிகாரிகளுக்கு இந்த சுற்றறிக்கைகளை பத்தி முழுமையான புரிதல் இல்லாம இருக்கலாம். இல்லனா வரி வசூல் இலக்குகள், ரெவென்யூ பிரஷர். அது 2வது காரணம். ஐடிசியை நிராகரித்தா வரி வசூல் அதிகமாகும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்கலாம். 3வது, சில சமயம் அலட்சியம் கூட காரணமா இருக்கலாம். காரணம் எதுவா இருந்தாலும் பாதிக்கப்படுறது வரி செலுத்துபவர்கள் தான். ஆமா, அதனாலதான் நமக்கு நோட்டீஸ் வரும்போது நம்ம பதில்ல இது மாதிரி விஷயங்களை நாமளே எடுத்து சொல்றது ரொம்ப முக்கியம். உண்மைதான். இந்த விவாதத்தின் இறுதியில எனக்கு ஒரு சிந்தனை வருது. இந்த வழக்கில் வரி செலுத்துபவருக்கு நீதி கிடைச்சது ரொம்ப சந்தோஷம். ஆனா ஒரு அரசு அதிகாரி தன்னோட துறையை வெளியிட்ட ஒரு சுற்றறிக்கையை பின்பற்றாததால இந்த வழக்கு நீதிமன்றம் வரைக்கும் போக வேண்டியிருந்தது. இதனால அந்த நிறுவனத்துக்கு எவ்வளவு நேர விரயம், பண விரயம். நீதிமன்றத்தோட நேரமும் வீணடிக்கப்படுது. ஆமா, இது மாதிரி தேவையில்லாத வழக்குகளை தவிர்க்க வரி அதிகாரிகளுக்கு முறையான தொடர்ச்சியான பயிற்சிகள் கொடுக்கறதும், அவங்க புதிய விதிகள் மற்றும் சுற்றறிக்கைகளை பின்பற்றுவதை உறுதி செய்யறதும் எவ்வளோ முக்கியம்னு இந்த வழக்கு காட்டுது இல்லையா? இந்த சிந்தனையுடன் உங்களை விட்டு செல்கிறோம். இது சீஜா டாக்ஸ்லா தமிழ் பாட்காஸ்ட், உங்கள் ஜிஎஸ்டி லீகல் லேர்னிங் பார்ட்னர். ஜிஎஸ்டி சட்டம் பேசும் உங்கள் தோழன் எங்களுடன் இணைந்திருக்க தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9964886879.